மகரம் ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏன் இந்த ஒரு நிமிடத்தில் வருகின்ற காலகட்டத்தில் கட்டாயம் இந்த ஒரு நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருடங்களுக்கோ இல்லைன்னா எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு தவறை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பிடித்த நபருக்கு நீங்கள் செய்திருப்பீங்க. அவங்க எப்படி நமக்கு பழி வாங்கினாங்களோ அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு அவங்க பழி வாங்கிட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் தேடி போய் அவங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இதனால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த பாதிப்பு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, நமக்கு அவன் செஞ்சா நம்ம திருப்பி தான் பண்ணணும், இது எந்த தவறுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் கூறிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட. ஆனால் அந்த தவறுனால நீங்கள் இந்த ஒரு நாளில் ஏன் இந்த ஒரு நிமிடத்தில் அதை நினச்சி மிகவும் வருத்தப்படுவீங்க. அந்த ஒரு நபர் இந்த ஒரு நேரத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களிடம் பேசலாம், பேசி அழுகலாம், இல்லைன்னா அவங்களுடைய கவலைகளை கூறலாம். நீ லாட்டுத்தனமாக இப்படி பண்ணிட்டு போயிட்ட, அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அதை நினச்சி இப்போ வரைக்கும் என்னால் தூங்கக்கூட முடியல, அவ்வளோ கவலை எனக்கு இருக்குது. ஏன் சாப்பிடும்போது கூட உன் ஞாபகம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க கூறியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனதை பாதிக்கின்ற அளவிற்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த தவறுகளையோ அந்த பழி வாங்குகின்ற அந்த ஒரு செயல்கள் செய்தீர்கள் அல்லவா, அந்த செயல்களை நினச்சி நீங்களும் இந்த ஒரு நாள் வரைக்கும் ரொம்பவும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. நம்ம போய் தவறு கேட்போமா, தவறு கேட்டால் அதனால் வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு அவங்கள்ட்ட சென்று தவறுகள் கூட கேட்காமையே இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களை நேரில் பார்ப்பாங்க. நேரில் பார்த்து அழுது நீங்கள் பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட கூறுவாங்க. இதனால் உங்கள் மனசு ரொம்பவும் ரொம்பவும் வெடிக்கிற அளவுக்கு கூட போயிருவாங்க. அதை நினச்சி நீங்கள் இதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. அந்த நபர்கிட்ட நீங்களே கால் செய்யுங்க, இல்லைன்னா நேரில் பார்க்க முடியும்னா நேர்லேயும் போய் சந்தியுங்க. நான் பண்ணது தப்பு தான், நீ மன்னிச்சிக்கோ. உன் மனசளவில் ஏதாவது கவலைகளும் கோபமும் இருந்துச்சுன்னா என்கிட்ட கூறு, அதுக்கு நான் பதிலளிக்கேன் அப்படின்னு கூறி அவங்கள எப்படி சமாதானப்படுத்துமோ நீங்கள் சமாதானப்படுத்துங்க. அவங்களோட வாயில் நீங்கள் ஒருபோதும் விழுந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்கள பழி வாங்கியிருக்கீங்க. பழி வாங்கப்பட்டவங்க அவங்க ஏதாவது அவங்க வாயால் கூறிட்டாங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். அது உங்களுக்கோ இல்லையா அடுத்த சந்ததிகளுக்கோ அது கட்டாயம் உங்களை தேடி வரும். எனவே அது உங்களுக்கு நடக்காமல் இருப்பதற்கு உடனே செல்லுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கால் பண்ணியாவது அவங்ககிட்ட கூறுங்க. இதை நீங்கள் செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறி தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த நிமிடம் கூட நடக்கலாம். இதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு நாளிலும் கட்டாயம் உங்களை தேடி அந்த நபர் வருவார். அந்த நபரின் மூலம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். இது கட்டாயம் உங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் நடக்கும். இது நடப்பதனால் உங்களுக்கு மிகவும் மனதளவில் மிகவும் பயந்தும் ஏன்னா அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நீங்கள் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதற்கு முன்னர் அந்த ஒரு நிகழ்வானது நடப்பதற்கு முன்பாகவே நீங்களே சென்று அவர்களிடம் பேசிடுங்க. அதான் உங்களுக்கு மிகவும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, எந்த அளவுக்கு நன்மைகளும் தீமைகளும் எந்த விதத்திலெல்லாம் ஏற்பட போகிறது என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மகரம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாம் கூறின மகரம் ராசி நேயர்களுக்கு நான் கூறின இந்த பிரச்சனைகள் அனைத்துமே யார் மூலமாக வரும் என்றால், நீங்கள் கண்மூடித்தனமாக ஒரு நபரை நம்பிட்டு இருந்திருப்பீங்க. அது ஆணோ பெண்ணோ ஏனாக இருந்தாலும் சரி, அந்த நபர் தான் இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே இழுத்து உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. உங்களை தேடி அந்த நபர் வருவார். அவரை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற நபர் உங்களிடம் கூட்டு வருவாங்க. கூட்டு வருவது மட்டுமல்லாமல் நீங்கள் பண்ணின தவறை அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரிஞ்சு உங்கள் மீது இருந்த நம்பிக்கை மரியாதை இது அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். அப்படி உங்களுடைய நம்பிக்கைகளையும் மரியாதைகளையும் நீங்கள் இழக்காமல் இருக்க நீங்களே உடனடியாக சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். உங்களை பொறுத்தளவுக்கும் இந்த மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டுமல்ல எல்லா நாட்களிலுமே மற்றவர்களை எளிதாக நம்பி விடுவீங்க.
மற்றவங்களை கண்மூடித்தனமாக நம்புவீங்க. கண்மூடித்தனமாக நம்பி நீங்கள் மற்றவங்ககிட்ட உங்களுடைய ரகசியங்களை எல்லாத்தையும் கூறிடுவீங்க. இதனால் உங்களை பற்றி அவங்க நீங்கள் யார்ட்டையும் கூற மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் கூறுவீங்க. ஆனால் நீங்கள் கூறிட்டு சென்றிருப்பீங்க, உங்களை பற்றி பின்புறத்தில் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யார், உங்களுடைய ரகசியம் என்ன, எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அவங்க பேச தொடங்குவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் எத்தனையோ நபர்களுக்கு செய்திருப்பீர்கள். அதை ஒருபோதும் யாரும் பேசவே மாட்டார்கள். நீங்கள் என்ன தீமைகள் செய்தீங்க, என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு பின்புறத்தில் பேசுவாங்க. இதனால் இது உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி கூட அவங்க பேசுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுடைய மனதும் சரி, நீங்களும் அதிக அளவில் கஷ்டப்படுவீங்க. இந்த ஒரு நாளில், இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நபரோ, உங்களுடைய குடும்பமோ, ஏன் உங்கள் பெற்றோரோ, உங்களுடைய கணவனோ மனைவியோ யாரிடமோ நீங்கள் வாக்குறுதி இதை கொடுக்கவே கூடாது. இந்த ஒரு நாளில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாக்குறுதினால் நீங்கள் அதை செய்யாமல் கூட போய்விடலாம். எனவே இந்த ஒரு நேரத்துலையும் சரி, இந்த ஒரு நிமிடத்துலையும் யார்கிட்டையும் நீங்கள் எதை பற்றியும் கூறவே கூடாது. அவங்கள்ட்ட வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது. நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருவீங்க. பிற்காலத்தில் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அது மற்றவங்களோட சண்டைக்கு போகிறதா இருக்கலாம். சண்டைக்கு போகும்போது உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சும்மா விடுவீங்க. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க கடைசியில் உங்களை தான் கை காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் அமையும். எனவே நீங்கள் எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. யார்கிட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே உதவி செய்யணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் நான் இருக்கேன். அது தெரிந்தவனோ தெரியாதவனோ. ஆனால் மற்றவன் உதவின்னு கேட்டால் என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நான் உடனே பண்ணிடுவேன். அப்படி இருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பிடித்த நபரே உங்களை இந்த ஒரு நாளில் உங்களை ஏமாற்றிட்டு போகலாம். நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு எவ்வளவோ உதவியாக பண்ணியிருப்பீங்க. ஏன் பணத்தை உங்களுக்கு மிகவும் அவசியம்னு இருந்த பணத்தை கூட மற்றவங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு டிவி கட்டணும், இல்லைனா இஎம்ஐ கட்டணும், உங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லைனா திடீர் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். அதற்கு உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும். அதை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நபரிடம் திருப்பி கேட்பீங்க. நான் கொடுத்த பணத்தை தான் நீங்கள் திருப்பி கொடுக்க போகிற, எனக்கு உன் பணத்தை ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து ஏளனமாக நடப்பாங்க. என்ன நீ கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கேட்குற, நம்ம நட்பு அவ்வளோதானா, நம்ம உறவு அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்களே தவிர நீங்கள் கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எனவே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாக ஒரு நபரை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பியிருப்பீங்க. அந்த நபர் உங்களுக்கு எப்படி, எந்த விதத்தில் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் உதவுவான் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை கூட அவனிடமிருந்து நம்ம விலகி செல்லணும். அவன்கிட்ட இருந்து நம்ம விலகி போனால் தான் நமக்கு நன்மை. அவன் ரொம்ப நல்லவனு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் எந்த அளவுக்கு மோசமானவனு. ஆனால் இப்படிலாம் அவன் மாறுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனதளவில் நீங்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு நபரை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. என்னடா பண்ணலாம், என்னடா பண்ணனா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நபர் உங்களை தேடி வருவார். இவன்லாம் நமக்கு வாழ்க்கையில் உதவி பண்ணுவானா அப்படின்னு நீங்கள் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நபர் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வருவான். வந்து உங்களுக்கு வேண்டிய உதவி பண்ணுவான். அது பணமோ இல்லைனா மற்ற விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் சரி. உயிர் போகிற பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உனக்கு பிடிக்காத ஒருத்தன் வருவான். அவன் தான் இறுதி வரைக்கும் உங்க கூட இந்த ஒரு நாளில் நிற்பான். இதை பார்த்து நீ ரொம்பவும் சந்தோஷப்படுவ. இன்னொரு பக்கம் இவனை நம்ம என்னமோ நினச்சோமே அப்படிங்கிற மாதிரியும் வருத்தப்படுவ. அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அரசியலில், அதாவது அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அலுவலகத்தில் வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அரசியல் பண்ணுறவங்கள பற்றி பேசவும் கூடாது. சென்று இருப்பீங்க, உங்களை பற்றி பின்புறத்தில் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யார், உங்களுடைய ரகசியம் என்ன, எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அவங்க பேச தொடங்குவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் எத்தனையோ நபர்களுக்கு செய்திருப்பீர்கள். அதை ஒருபோதும் யாரும் பேசவே மாட்டார்கள். நீங்கள் என்ன தீமைகள் செய்தீங்க, என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு பின்புறத்தில் பேசுவாங்க. இதனால் இது உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி கூட அவங்க பேசுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுடைய மனதும் சரி, நீங்களும் அதிக அளவில் கஷ்டப்படுவீங்க. இந்த ஒரு நாளில், இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நபரோ, உங்களுடைய குடும்பமோ, ஏன்
உங்கள் பெற்றோரோ, உங்களுடைய கணவனோ, மனைவியோ யாரிடமோ நீங்கள் வாக்குறுதி இதை கொடுக்கவே கூடாது. இந்த ஒரு நாளில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாக்குறுதினால நீங்கள் அதை செய்யாமல் கூட போய்விடலாம். எனவே இந்த ஒரு நேரத்துலையும் சரி, இந்த ஒரு நிமிடத்துலையும் யார்கிட்டையும் நீங்கள் எதை பற்றியும் கூறவே கூடாது. அவங்கள்ட்ட வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது. நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருவீங்க. பிற்காலத்தில் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அது மற்றவங்களோட சண்டைக்கு போகிறதா இருக்கலாம். சண்டைக்கு போகும்போது உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சும்மா விடுவீங்க. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க கடைசியில் உங்களை தான் கை காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் அமையும். எனவே நீங்கள் எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. யார்கிட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே உதவி செய்யணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் நான் இருக்கேன். அது தெரிந்தவனோ தெரியாதவனோ. ஆனால் மற்றவன் உதவின்னு கேட்டால் என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நான் உடனே பண்ணிடுவேன். அப்படி இருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பிடித்த நபரே உங்களை இந்த ஒரு நாளில் உங்களை ஏமாற்றிட்டு போகலாம். நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு எவ்வளவோ உதவியாக பண்ணியிருப்பீங்க. என் பணத்தை உங்களுக்கு மிகவும் அவசியம்னு இருந்த பணத்தை கூட மற்றவங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு டிவி கட்டணும், இல்லைனா இஎம்ஐ கட்டணும், உங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லைனா திடீர் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். அதற்கு உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும். அதை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நபரிடம் திருப்பி கேட்பீங்க. நான் கொடுத்த பணத்தை தான் நீங்கள் திருப்பி கொடுக்க போகிற, எனக்கு உன் பணத்தை ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து ஏளனமாக நடப்பாங்க. என்ன நீ கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கேட்குற, நம்ம நட்பு அவ்வளோதானா, நம்ம உறவு அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்களே தவிர நீங்கள் கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எனவே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாக ஒரு நபரை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பியிருப்பீங்க. அந்த நபர் உங்களுக்கு எப்படி எந்த விதத்தில் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உதவுவான் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை கூட அவனிடமிருந்து நம்ம விலகி செல்லணும். அவன்கிட்ட இருந்து நம்ம விலகி போனால் தான் நமக்கு நன்மை. அவன் ரொம்ப நல்லவனு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் எந்த அளவுக்கு மோசமானவனு. ஆனால் இப்படிலாம் அவன் மாறுவான்னு